பிரேஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவங்க மத்தியில் எடுத்துக்கொண்டு வந்த வார்த்தை என்னன்னா, பழகிப்பார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், பழகிப்பார். நம்ம வாழ்க்கை எது கூட பழகணும், எது கூட பழகக்கூடாது அப்படின்னு தான் நான் இந்த நாளில் உங்களுக்கு மத்தியில் பேச வந்திருக்கேன். நம்ம உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை பழகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை பழகணும். இந்த நாளில் நம்ம பழக்கம் எப்படி இருக்குது? உலகத்துக்குள்ளே இருக்கா நம்ம பழக்கம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கா நம்ம பழக்கம்? அதை குறித்து தான் நான் இந்த நாளில் உங்ககிட்ட பேச போகிறேன். முதலாவது காரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள், உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீர் உன் தேவனாகிய கர்த்தர் பயபக்தி பயந்திருக்க பழகிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, பயப்படத்துக்கு பழகிக்கொள்ளணும். யாருக்கு பயப்படணும்? பசங்க யாருக்கு பயப்படுவாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோன்னா அம்மா அப்பாவுக்கு பயப்படுவாங்க. இப்போ டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, பசங்க எதுக்கு பயப்படுவாங்க? அந்த ஹோம்ஒர்க் பயப்படுவாங்க முடிச்சுட்டு போகலன்னா. அப்போது நம்ம பயம் எதுக்குள்ளே இருக்கணும்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம பயம் இருக்கணும். ஏன்னா அவருக்கு பயப்படும் போது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். அவருக்கு பயப்படும் போது நம்மளுக்கு ஞானம் முதல்ல கிடைக்கும். அப்போது அவர் ஃபஸ்ட்டு நம்ம அவருக்கு பயப்படணும்னா, இந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக வச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, அவருக்கு பயந்தவர்கள் ஒழுங்காக காணிக்கையை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போது முதலாவது யாருக்கு பயப்படணும்? ஃபஸ்ட்டு எதை பழகிக்கொள்ளணும்னா, அவருக்கு பயப்படுகிறத பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். அவருக்கு பயப்படும் போது முதலாவது நம்ம காணிக்கையை ஒழுங்காக செலுத்த வேணும். காணிக்கை. ஏன்னா பயம் இருக்கும் போது தான் அந்த இடத்துல வேலை கரெக்டாக நடக்கும். ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்மளுக்கு பயம் இருந்தால் தான் இந்த வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் நம்மளுக்கு காசுன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு காசு ஒழுங்காக கிடைக்கும். அப்போது முதலாவது நம்ம எதுக்கு பழகணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்க பயத்துக்கு பழகுகிறவர்களாக இருக்கணும். அப்படி பழகும் போது நம்ம முதலாவது எதை கொடுக்கணும்னா, காணிக்கையை கொடுக்கணும். காணிக்கை அவருக்கு உகந்த வாசனையாக இருக்குது பைபிள் ரீதியாக பார்த்தீங்கன்னா. அப்போது நம்ம காணிக்கையினால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியப்படுகிறார். அப்போது நம்ம முதலாவது கொடுக்கணும். எதை பயபக்தியாக இருக்கிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பயப்படுகிறவர்கள், பழகி கொள்கிறவர்கள் முதலாவது காணிக்கையை ஒழுங்காக சரியாக செலுத்தணும். இரண்டாவது உபாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்கள் சரியான ஆராதனை செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இரண்டாவது காரியம், அவருக்கு பயப்படும் போது நம்ம ஆராதனை கரெக்டாக இருக்கும். நம்ம ஆராதனை உலகப்பிரியமாக இருக்கிற ஆராதனையாக இருக்கக்கூடாது. நம்ம ஆராதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்க ஆராதனையாக இருக்கணும். அவரை உயர்த்துகிற ஆராதனையை கொடுப்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஊழியம் கொடுத்துட்டாங்க, ஐயோ ஆராதிக்கணும், லாஸ்ட்டு நேரத்தில் தான் எடுப்பாங்க. அப்போ பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம ஆராதனை கொடுக்கும் போதே நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறோம்னு சொல்லிட்டு அர்த்தம். முதலாவது சொன்ன பயப்படுகிறவர்கள் சரியாக காணிக்கையை கொடுப்பாங்க, அவருக்கு உகந்த காணிக்கையை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இரண்டாவது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் சரியாக ஆராதிப்பாங்க, அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். மூணாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள், யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பயப்படுகிறவர்கள் தெய்வீக ஞானத்தை பெறுவார்கள்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம பயப்படும் போது நம்மளுக்கு தெய்வீக ஞானம் கிடைக்கும். ஏன்னா உலகப்பிரியமான ஞானம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். உலகப்பிரியமான ஞானத்தில் எதை வேணால் காசு கூட சம்பாதிச்சிடலாம், ஆனால் தெய்வீக ஞானத்தை கூட அதை போற்றிடவே முடியாது. அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பயப்படும் போது நம்மளுக்கு உலகப்பிரியமான ஞானம் இல்லை, தெய்வீக ஞானத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்களோட வழியை போதிப்பாருன்னு சொல்லிட்டு. அப்போது நான்காவது காரியம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பயப்படுகிற போது நம்மளோட வழியை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுவார். இந்த வழி சரியான வழி, நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஆனால் அந்த வழி கூட தப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்ககிட்ட வழி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட தப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட சரியான வழியில் நடத்துவார். அதான் போட்டிருக்கு, நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பேன்னு சொல்லிட்டு, அம்மந்த தண்ணியை கொண்டு போய் விடுவேன்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளை சரியான வழியில் கொண்டு போகிறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கார். அப்போது நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு பயப்படும் போது இந்த 4வது ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 5வது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பயப்படும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா முதலாவது சொன்னால் அவருக்கு பயப்படும் போது நம்ம உகந்த காணிக்கையை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு செலுத்துவோம். இரண்டாவது சொன்னால் நம்மளுக்கு நம்ம அவருக்கு பயப்படும் போது அதை பழகி கொள்ளும் போது நம்ம சரியான ஆராதனை, அவருக்கு உகந்த ஆராதனைகளை கொடுப்போம். மூன்றாவது காரியம் என்ன சொன்னேன்? மூன்றாவது காரியம், அவருக்கு பயப்படும் போது நம்மளுக்கு தெய்வீக ஞானத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. நான்காவது, நம்மளுடைய சரியான வழியில் நம்மளை நடத்தி செல்கிறவராக இருக்கார். ஐந்தாவது காரியம், நாம் அவருக்கு பயந்து கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. அப்போது முதலாவது என்ன சொன்னேன்? அவருக்கு பயந்து பழக வேண்டும், அதை பழகிக்கொள்ளணும். நம்ம மற்ற காரியத்துக்களை உலகத்தில் பழகி கொண்டு இருக்கோம், ஆனால் ஃபஸ்ட்டு அவருக்கு பயந்து கீழ்ப்படிய வேணும். அதை பழகணும். பயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும் முதலாவது. அப்படி கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு 5 காரியத்தை சொன்னேன். முதலாவது காரியம் சொன்னால் அவருக்கு பயந்து கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதை பழகி கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில். இரண்டாவது காரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, கைகளை ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். நம்ம கைகள் ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பழகிறவர்களாக இருக்கணும். இருக்குதா? நம்ம கைகள்னால அநேக காரியத்தை பண்ணுறோம். நம்ம கைகள்னால எவ்வளோ விஷயத்தை எடுக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய விஷயத்தை எடுக்கிறோமா? நம்ம கையில் நம்ம பைபிளை எடுக்கிறோமா? பைபிளில் இருக்க வார்த்தையை எடுக்கிறோமா? நம்ம அதுக்கு பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்போது நம்ம கைகள் ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பழகி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் நிறைய இடத்துல பைபிளில் போட்டிருக்கு, ஏசப்பா கையை வச்ச உடனே அந்த நோய் குணமாச்சு, ஏசப்பா தொட்ட உடனே பிசாசுகள் ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம கையில் ஆவிக்குரிய யுத்தம் இருக்கணும். அப்போது இந்த ஆவிக்குரிய யுத்தம்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம வாழ்க்கையை பழகி கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசே எதிர்த்து வந்தாலும் சரி நம்ம ஆவிக்குரிய யுத்த புருஷர்களாக இருந்து பிசாசை ஜெயிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10லேருந்து 18 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, ஆவிக்குரிய யுத்தம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இதே 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, பொல்லாத ஆவி சேனையை எதிர்த்து நிற்பாங்க. பிசாசுக்கு பார்த்து அவங்க பயப்படவே மாட்டாங்க. பிசாசே வந்தாலும் சரி நான் எதிர்த்து நிற்பேன். ஏசப்பா இது வரைக்கும் ஏதாவது பிசாசை பார்த்து பயந்துருக்காரா பைபிளில்? இல்லவே இல்லை. அவர் எதிர்த்து நின்றுருக்காரு. நம்மளுக்கு ஏசப்பா நிறைய காரியத்தை பைபிள்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் முதலாவது காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய யுத்தம் உள்ளவர்கள் பிசாசை எதிர்த்து நிற்பாங்க. முதலாவது ஆவிக்குரிய யுத்தம் உள்ளவர்கள் பிசாசை எதிர்த்து நிற்பாங்க. அது எப்படி நிற்பாங்க? ஆவிக்குரிய சர்வாயுதத்தை எடுத்துக்கொண்டு பிசாசை முதலாவது எடுத்து நிற்கணும். என்னென்ன எப்படி எதிர்த்து நிற்கணும்? நான் முதலாவது சொன்னேன், ஃபஸ்ட்டு எப்படி நிற்கணும்னா பிசாசை எதிர்த்து நிற்கணும், பொல்லாத சேனையின் ஆவியை எதிர்த்து நிற்கணும். ரெண்டாவது நெக்ஸ்ட்டு சர்வாயுதத்தை தரித்து கொண்டு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். என்னென்ன சர்வாயுதத்தை தரித்து கொண்டு எதிர்த்து நிற்கணும்? நம்ம அதை 14ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனத்து வரைக்கும் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, சத்தியம் என்னும் கச்சையும் சமாதான சுவிசேஷமும் ஆயுத காலணிகளையும் விசுவாச கேடகமும் ஆவியின் பட்டயத்தையும் தரித்து கொண்டு நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை போட்டிருக்கு. அப்போது இவ்வளோ சர்வாயுதத்தை நம்ம தரித்து கொண்டு பிசாசுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கணும். அப்போது நம்ம யுத்த புருஷர்களாக இருக்கணும்னா அதை பழகிக்கொள்ளணும். யுத்த புருஷர்களாக இருக்க பழகிக்கொள்ளணும். அப்படி இருக்கணும்னா நம்ம பிசாசை முதலாவது எதிர்த்து நிற்கணும். பொல்லாத சேனைகளை எதிர்த்து நிற்கணும். நம்மளுக்கு எதுனா எத்தனை சேனை வந்தாலும் சரி, அதுதான் பைபிள் ஒரு அருமையான வசனம் போட்டிருக்கு, குதிரை யுத்த நாட்கள் ஆயத்தமாகும், ஜெயமோ கத்தரால் வரும். அப்போது நம்ம கைகள் யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். அப்போது எதிர்த்து நிற்கும் போது நம்மளுக்கு ஜெயம் யாரால் வரும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக வரும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும். அப்போது இரண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? நம்ம கைகள் ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியமாக பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, வஸ்திரம் அணிய பழகி கொள்ள வேண்டும். வஸ்திரம், இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கலராக ட்ரெஸ் போடுவோம். இதே இப்போது நாடகத்தில் ஒரு ஃபேஷன் ஷோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களா கலராக ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அந்த இடத்துல அவங்க எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வஸ்திரத்தினால வெளிப்படுத்த வேணும். அப்போ இந்த வஸ்திரத்தை அணிஞ்சு கொள்ள வேணும். உலகத்துக்குள்ளே போகும்போது கூட சரி நம்ம ஆவியின் வஸ்திரத்தை அணிஞ்சு கொள்கிறவர்களாக இருக்கணும்.
அணிஞ்சிக்கிட்டு இருக்கோமா வஸ்திரத்தை? எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை அணிஞ்சு கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு? அப்படி நம்ம சொல்லும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும். முதலாவது எந்த வஸ்திரத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பதாக போட்டிருக்கு. இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் நடக்கிறாங்க வனாந்திரத்தில். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸில் ஒரு கிளியும் இல்லை, அவங்க செருப்பும் தேயலை. அப்போது ஏசப்பா முதலாவது கொடுக்க போகிற வஸ்திரம் என்னென்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க போகிறாரு. நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை கடந்து வந்திருப்போம், எத்தனையோ வருஷம் கடந்து வந்திருப்போம். ஆனால் அந்த வஸ்திரத்தை கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வஸ்திரம் கிளியாடபடி நம்ம இந்த நாளில் கூட நம்ம நிற்கிறோம் பாருங்கள், அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம்னு நான் சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கேன். இத்தனை வருஷம் நாங்கள் கடந்து வந்திருக்கேன். இத்தனை வருஷத்தோடய நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ முதலாவது நம்ம எதை பழகணும்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிய பழகி கொள்க வேண்டும். இரண்டாவது எப்படி எந்த வஸ்திரத்தை அணியக்கூடாதுன்னா சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, யோசுவா அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவனாக இருந்தான்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம எந்த வஸ்திரத்தை அணிய கொள்ளக்கூடாதுன்னா அழுக்கு வஸ்திரத்தை அணியக்கூடாது. அழுக்கு வஸ்திரத்தை அணிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு உள்ளே வந்துடுவான். அப்போது இரண்டாவது காரியம், முதல் சொன்ன ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுகளாக இருக்க வேணும், அதை பழகிக்கொள்ளணும். இரண்டாவது அழுக்கு வஸ்திரத்தை அணிகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எது நம்ம அழுக்கு வஸ்திரம்? ஒரு நாள் பாவம் செஞ்சிடும் பாருங்களேன், அதை அறிக்கை செஞ்சு விட்டு விடாத அறிக்கை செய்து விட்டோன்னா அந்த பாவம் அந்த வஸ்திரம் போயிடும். அதை விட்டுவில்லைன்னா நம்ம அந்த வஸ்திரம் என்ன இருக்கும், அப்படியே நம்மளை தரித்து கொண்டு தான் இருக்கும். இப்போது ஒரு நாள் குளிக்காமல் இருந்தால் ஒன்றாகாது உடம்பு. அதே ஒரு 10 நாள் குளிக்காமல் இருந்தால் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒரு லேயராக அழுக்கு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம செய்கிற பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடும் போது நம்மளுக்கு வஸ்திரம், புது வஸ்திரம் உடுத்தப்படுது. நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம அறிக்கை செய்து விட்டு விடாத போது நம்மளுக்கு அழுக்கு வஸ்திரம் நம்மளுக்கு உடுத்தப்படுது. அப்போ பிசாசு வந்து சொல்லுவான், இவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்திருக்கானே, இவன் எப்படி திருச்சபையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சொல்ல ஆரம்பிச்சிடும். நம்ம இரண்டாவது எந்த வஸ்திரத்தை அணியக்கூடாதுன்னா அழுக்கு வஸ்திரத்தை அணியக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது இந்த வஸ்திரம் எப்படி இருக்குன்னா மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, வெளிச்சத்தை போல வெண் வஸ்திரம். அப்போது வெளிச்சத்தை போல் நம்ம வெண் வஸ்திரம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த வெண் வஸ்திரம் இந்த கட்சிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டு சுற்றுவாங்க. ஏன்னா அவங்க சுத்தமாக இருக்கும், நாங்கள் ஒரு இதுவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக. இது என்ன உலக பிரியமாக அப்படி காட்டுது, தெய்வீக பிரியமாக எப்படி காட்டுதுன்னா வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கணும்னா மனசில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். மனசில் சுத்தமான காரியத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உகந்த காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ அப்படி செய்யும் போது நம்மளுக்கு வெண் வஸ்திரம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பிரகாசம் உள்ளதாக மாறிடும். அப்போது வஸ்திரத்தை அணிய பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். என்னென்ன வஸ்திரம் ஃபஸ்ட்டு சொன்னேன், ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த வஸ்திரம் நம்ம தக்க வைத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவது அழுக்கு வஸ்திரத்தை அணிகிறவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவது வெண் வஸ்திரத்தை போல் நம்ம வாழ்க்கை பிரகாசிக்க வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ இதை வச்சு ஜபிக்கணும், என் வாழ்க்கை வஸ்திரத்தை நான் பழகி கொள்வேன் ஏசப்பா. இந்த இந்த நாட்கள் முழுவதும் நான் வெண் வஸ்திரத்தை தடுத்துக்கொள்ள, ஆனால் அடுத்த வருஷம் நான் வெண் வஸ்திரத்தோடு தான் உங்கள் ஆலயத்துக்கு வருவேன், உங்கள் ஆலயத்துக்கு வந்து நான் பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜபிக்கணும். இப்போ மூன்றாவது காரியம் என்ன சொன்னேன், வஸ்திரத்தை போடுறதுக்கு பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். நான்காவது காரியம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, திருவசனத்தை பழக வேண்டும். எதை பழக வேணும்? திருவசனத்தை பழகி கொள்கிறவர்களாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை பழகி கொள்கிறவர்களாக இருக்கும். திருவசனத்தை பழகி கொள்கிறோமா? அவருடைய வசனத்தை எடுத்து நம்ம வாழ்க்கையில் பிரயாசப்படுத்துகிறோமா? இல்லை, பிரயாசப்படுத்துகிறதே இல்லை. பாதி மக்கள் அவருடைய திருவசனத்தை எடுத்து பழகி பார்க்கணும். நம்ம ஒன்றும் குழந்தைங்க கிடையாது, வசனத்தை எடுத்து வாயில் கொடுத்தாதான் சாப்பிட்றதுக்கு. நம்ம என்ன பண்ணோம், அனுதினமும் அவருடைய வசனத்தை வாசிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எண்ணம் இருக்கணும். அதை பழகிக்கொள்ளணும். அதை பழகிக்கொள்ளும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, முதலாவது எப்படி நம்ம திருவசனத்தை இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வசனத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, திருவசனத்தின் மேல் பிரியப்படுகிறவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போது முதலாவது திருவசனத்தின் மேலே பிரியம் இருக்கணும். இருக்கா?
மக்களுக்கு இல்லை, உலக பிரியமான மக்களுக்கும் இல்லை, தெய்வீகமான மக்களுக்கும் திருவசனத்து மேலே பிரியம் இல்லை. இப்போது ட்ரெஸ்ஸு பார்க்குறீங்க, அது மேலே ஒரு பிரியம் வந்தது. அப்போது அது மேலேயே ஒரு பிரியம் வரும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற வார்த்தையின் மேலே எதுக்கு பிரியம் வர மாட்டேங்குது? இந்த பைபிளில் இருக்க வசனத்தின் மேலே எதுக்கு பிரியம் வர மாட்டேங்குது? அப்போது திருவசனத்தின் மேலே பிரியமாக இருக்கும் போது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும், டபுள் பிளெஸ்ஸிங். இப்போது நம்ம திருவசனத்தை பழகி கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். 2வது வசனமாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். அப்போது நம்ம திருவசனத்தை அவமதிக்கிறோன்னா, வெறுக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் அசுத்தமான காரியம் வந்துடும், அழுகி போகிறமான காரியம் வந்துடும். வார்த்தை ஆல்டர்லேருந்து வருது, ஏசப்பாக்கிட்டேருந்து வருது. அந்த வார்த்தையை நம்ம செவிகளில் திறந்து நம்ம கேட்கணும். அப்படி திறந்து கேட்கும் போது நம்ம வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும், நாசம் அடையாது நம்ம வாழ்க்கை. அப்போ திருவசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளனா, ஒரு வசனத்தை கேட்டு நம்ம எடுத்துக்கொள்ளனா, நம்ம வாழ்க்கை நாசம் அடைஞ்சிடும், அழுக்கான வாழ்க்கையே ஆகிடும். ஆண்டவரே இறங்கி வந்து க்ளீன் பண்ணால் கூட அந்த வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். அப்போது 2வது சொன்ன திருவசனத்தை பழகி கொள்கிறோம். 1வது சொன்ன என்ன சொன்னேன்? திருவசனத்துக்கு பயப்படும் போது நம்மளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்குது. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. 2வது காரியம் என்ன சொன்னேன்? 2வது காரியம் திருவசனத்தை அவமதிக்கும் போது நம்ம வாழ்க்கை நாசம் அடைகிறது, ஒரு அழுக்கான வாழ்க்கையாகிடுது நம்ம வாழ்க்கை. 3வது காரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொலேசியர் 4:4 வாட்ச் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, திருவசனம் நம்மளுடைய வாசல், நம்மளுடைய அறைகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தடை வேணால் இருக்கலாம், அந்த இடத்துலையும் வசனத்தை வாசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கும் போது நம்ம வாசல்களை திறந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆசீர்வாதம் நம்மளை ஆசீர்வதிக்கும். எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை உடைச்சி நம்ம திருவசனம் நம்மளை ஆசீர்வாதத்தின் பாதையில் நம்மளை நடத்தும். அப்போ 4வது காரியமாக என்ன சொன்னேன்? திருவசனத்தை பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். திருவசனத்தை பழகி கொள்கிறவர்களாக இருக்கும்போது 1வது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும், அது மேலே பிரியமாக இருக்கும் போது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு திருவசனத்தை நம்ம அசட்டை பண்ணும்போது நம்ம வாழ்க்கை நாசமாகிடும், நம்ம வாழ்க்கை கெட்டுப்போன வாழ்க்கையாகிடும். 3வது காரியம் என்ன சொன்னேன்? திருவசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாசல்களை திறந்து நம்ம திருவசனம் நம்மளை ஆசீர்வதிக்கும், தடைகளை உடைச்சி நம்ம திருவசனம் நம்மளை ஆசீர்வதிக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். 5வது காரியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நற்கிரியை செய்ய பழக வேண்டும், நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். 5வது காரியமாக என்ன சொல்கிறோன்னா, நற்கிரியைகள், நல்ல விஷயத்தை செய்ய பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை செய்கிறோம், ஆனால் நற்கிரியை செய்ய பழகுறோமா? அதை நம்ம வாழ்க்கையில் பழகி கொண்டு இருக்கோமா? நம்ம நற்கிரியை செய்ய பழகி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, நற்கிரியை நம் வாழ்க்கையை பிரகாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம நற்கிரியை செய்யும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசமாகிடும், நல்ல விஷயத்தை பண்ணும்போது. இப்போது ஒரு இடத்துல நம்ம போகிறோம், அந்த இடத்துல நம்மளுக்கு அவமானமாக பண்ணுறாங்க, கெட்ட காரியத்தை பண்ணுறாங்க, அந்த இடத்துல நம்ம நல்லது செய்யும் போது அவங்க முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிட்டு போயிடும். அந்த இடத்துல நம்ம நற்கிரியை செய்யும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசமாகிடும். என்ன தான் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்திருந்தாலும் சரி, அவங்களுக்காக உதவி பண்ணுறோம் தெரியுமா, நற்கிரியை பண்ணுறோம் தெரியுமா, நல்லது யோசிக்கிறோம் தெரியுமா, அது நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்கமாகிடும். அப்போது நம்ம நற்கிரியை பண்ணும்போது நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கமாக ஆகுது, நம்ம வாழ்க்கை சூரியனை போல் பிரகாசிக்கிறது. மற்றவன் சொல்லுவான், பா இவன் என்னதான் சர்ச்சுக்கு போனாலும் சரி, நம்ம இவ்வளோ தீமை பண்ணாலும் சரி, அவன் நம்மளுக்கு நன்மை செய்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போது அவங்க முன்னாடி நம்ம வாழ்க்கை பிரகாசமாகிடுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக உள்ளவர் தான் ஆக்கிறார் நம்ம நற்கிரியை பண்ணும் போது. 2வது காரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு, நற்கிரியை பண்ணுறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம நற்கிரியை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில் எந்த போராட்டமும் வராது, ஒரு நித்திய ஜீவன், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வைத்திருக்காரு. நான் 5வது காரியமாக என்ன சொன்னேன்? நற்கிரியை செய்கிறத பழகி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அனுதினமும் நற்கிரியை செய்யணும், நல்லதை யோசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நல்லதை யோசிக்கும் போது தான் நற்கிரியை செய்ய முடியும். நற்கிரியை செய்யணும்னா 1வது நற்கிரியை செய்யும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். 2வது என்ன சொன்னேன்? நற்கிரியை செய்யும் போது நம்ம வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன்.
ஆறாவது காரியமாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, பொருளாசையை வெறுக்க பழகி கொள்ளுங்கள். பொருளாசையை வெறுக்க பழகி கொள்கிறவர்களாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பழகி கொண்டு இருக்கோம், ஆனால் பொருளாசையை வெறுக்கிறதுல பழகி கொண்டு இருக்குமா? ஒரு பொருளை பார்த்தா இதே மாதிரி வாங்கிடணும், இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறோம், ரொம்ப ஆசைப்படுறோம் அந்த பொருள் மேலே. நம்ம ஆசை பைபிளில் இல்லை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இல்லை, பொருள் மேலே போயிட்டு தான் அந்த ஆசை. அதான் பைபிள் ஒரு மனுஷன் நல்லா பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சேயாவும் அபிஷேகம். அப்போது நம்ம பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அபிஷேகமே யார் பண்ணியிருந்தா, ஏசப்பா வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த அபிஷேகம் போயிடும். அப்போது பொருட்களை வெறுத்து போக பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, எனக்கு விளைத்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வசனம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி சொல்ல வருதுன்னா, நம்ம எதை சேர்த்து வைக்கணும்னா பொருளை சேர்த்து வைக்கக்கூடாது, நம்ம வார்த்தையை சேர்த்து வைக்கணும். நம்ம வார்த்தையை இங்கே சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பரலோக ராஜ்யத்தில் நம்ம பொருட்கள் சேர்த்து வைக்கப்படும். ஏன்னா இங்கே வச்சா யோவான் 10:10 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, திருடவும் கொல்லவும் தான் வரான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்க பொருட்களை திருடிட்டு போயிடுவான், ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தை திருடவே முடியாது. அப்போது நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சேர்த்து வைக்கக்கூடாது, பொருட்களை சேர்த்து வைக்க, பொருளாசையை சேர்த்து வைக்கக்கூடாது, அதை வெறுக்கணும். அதை வெறுக்க பழகிக்கொள்ளும் போது பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பழகிக்கொள்ளும் போது எதை சேர்த்து வைக்கணும்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சேர்க்க வைக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆசை பொருள் மேலே இருக்கக்கூடாது, அதை வெறுத்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மேலே நம்ம ஆசை இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, பொருளாசையை வெறுத்து உண்மையுள்ளவர்களாக இருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அதிபதி ஆக்கிடுவார். ஏன் ஒருத்தவன் பொருளை வெறுக்கிறானோ, எனக்கு இது வேணாம் பரவாயில்ல என்கிட்ட இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வெறுக்கிறானோ அவனை ஏசப்பா அதிபதி ஆக்கிடுவார். அவனுக்கு தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பொருளாசையை வெறுத்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி உண்மை உள்ளவர்களாக இருக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்போது பொருளாசையை வெறுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை பழக்கப்படணும். இதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நீங்கள் வாட்சி போட்டிருக்கு, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான்னு சொல்லிட்டு. அப்போது பொருளாசையை நம்ம வெறுக்கும் போது தீர்க்க ஆயுசை நம்ம பெறுவோம். இப்போது 6வது காரியமாக என்ன சொன்னேன், பொருளாசையை வெறுக்க பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். 1வது காரியம் என்ன சொன்னேன், 1வது காரியம் அவருக்கு பயப்பட பழகி கொள்கிறவர்களாக இருக்க வேணும். 2வது நம்ம கைகள் யுத்தத்துக்காக பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். 3வது வஸ்திரத்தை தரித்து கொள்ள பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். 4வது காரியம் திருவசனத்தை பழகி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 5வது காரியமாக என்ன சொன்னேன், நற்கிரியைகளை செய்யணும், மற்றவங்களுக்காக நற்கிரியை செய்ய பழகி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 6வது காரியம் பொருளாசையை வெறுக்க பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். கடைசி அவர் காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6லேருந்து 7 வசனம் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, சிச்சையை சகித்து கொள்ள பழகி கொள்ளுங்கள். அப்போ சிச்சை வரும், நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரும், அதை பழகி கொள்ளணும். ஏன்னா உலக பிரியமாக நம்ம சொல்லுவோம், உலகத்தில் நல்லா இருக்கானே அவன் சந்தோஷமாக தானே இருக்கான், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கனே எதுக்கு எனக்கு மட்டும் சோகம், எனக்கு மட்டும் எதுக்கு கஷ்டம். ஆனால் அதெல்லாம் டெம்பரவரி உலகத்தில் இருக்குது, நம்ம ஏசப்பாக்குள்ளே இருக்கோம். அப்போ சிச்சை வரும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதான் ஒரு அருமையான வசனம் இருக்குது, யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அந்த வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, தேவனால் சிச்சிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால் சிச்சிக்கப்படுறோமா, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் வாழ்க்கை சிச்சையாக இருக்குது, யோபும் சிச்சிக்கப்பட்டான், ஆனால் அவன் வாழ்க்கை என்ன ஆக்கப்பட்டது, ஆசீர்வாதமாக ஆக்கப்பட்டது. அப்போது நம்மளோ ஆசீர்வாதமாக ஆக்கப்படணும்னா நம்ம வாழ்க்கை சிச்சைகள் வரும், அதையும் பழகணும். கஷ்டம் வரும், ஏசப்பாவே கஷ்டத்தை கொடுப்பாரு, அதையும் பழகணும். ஏசப்பா சோதிச்சும் பார்ப்பாரு, கஷ்டத்தை கொடுத்து சிச்சித்து பார்ப்பாரு. ஆனால் அந்த சிச்சையிலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே உறுதித்தன்மையாக இருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிச்சை கூட நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற்றிடுவார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி உங்கள் மத்தியில் பழகிப்பார். 7 காரியத்தை சொல்லியிருக்கேன் நம்ம வாழ்க்கையில் எதை பழகணும்னு சொல்லிட்டு.
முதலாவது அவருக்கு பயப்படுகிறத பழகுகிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம தரித்து இருக்கிறவர்களாக பழகிக்கொள்ளணும். யுத்த ஆயுதத்தை தரித்து கொள்கிறவர்களாக பழகிக்கொள்ளணும். மூன்றாவது என்ன காரியத்தை சொன்னேன்? மூன்றாவது வஸ்திரத்தை தரித்து கொள்கிறவர்களாக பழகிக்கொள்ளணும். ஏசப்பா கொடுக்குற வஸ்திரத்தை நம்ம தரித்து கொள்கிறவர்களாக இருக்கணும். அதை பிடிச்சிக்கணும் அந்த வஸ்திரத்தை. நான்காவது காரியம் என்ன சொன்னேன்? திருவசனத்தை பழகிக்கொள்ளணும். நம்ம அனுதினமும் திருவசனத்தை எடுத்து மற்றவங்கக்கிட்ட சொல்லி நம்ம வாழ்க்கையில் திருவசனத்தின்படியே நடக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா திருவசனம் நம்மளை சரியான பாதையில் நடத்துகிறது. ஐந்தாவது காரியம் நற்கிரியைகளை பழகி கொள்கிறவர்களாக இருக்கணும். நற்கிரியை நல்ல காரியத்தை செய்ய பழகணும். மற்றவங்களுக்கு நல்லது செய்ய பழகிறவா இருக்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்திலேருந்து வருகிறது. ஆறாவது காரியம் பொருளாசையை வெறுத்து பழகணும். நம்ம வாழ்க்கையை எவ்வளோதான் பொருள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வெறும் குப்பை தான், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடின்னு சொல்லிட்டு அதை வெறுத்து நம்ம வாழ்க்கையை பழகிக்கொள்ளணும். ஏழாவது காரியம் எவ்வளோதான் சிச்சை வந்தாலும் சரி அதுக்கோ பழகிக்கொள்ளணும். ஏசப்பா நீங்கள் எனக்கு சிச்சையான காரியத்தை கொடுக்குறீங்க, ஆனால் அந்த சிச்சையை கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துருவார். இன்றைக்கி நான் உங்ககிட்ட 7 காரியத்தை சொல்லிக்கிட்டேன், பழகிப்பார். இந்நாளில் இதை வச்சு ஜபிங்க. ஏசப்பா இந்த காரியத்தை நான் கேட்டேன், நான் உங்ககிட்ட பழகி பார்க்க போகிறேன். நீங்கள் சொன்ன காரியத்தை நான் பழகி பார்க்க போகிறேன், என் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கன்னு சொல்லிட்டு இந்த நாளில் சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Catch 'em all.